ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் ஆந்திர பிரதேச முதலமைச்சராகவும் சந்திரபாபு நாயுடுவின் பெயரை ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார். பின்னர் கூட்டணி எம்எல்ஏக்கள் அவரை முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்பில் மாநில தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான புரந்தேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய சந்திரபாபு, ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து ஆந்திர மக்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக கூறினார். தனது ஆட்சியில் பழிவாங்கும் அரசியல் இருக்காது என்ற சந்திரபாபு நாயுடு அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் இன்று முறைப்படி ஆளுநர் அப்துல் நசீரை சந்திக்கும் சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்து ஆந்திராவில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். விஜயவாடா சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள கன்னவரம் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் நாளை காலை சந்திரபாபுவின் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்க இருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 175 உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டமன்றத்தில் 135 இடங்களை தெலுங்கு தேசமும், 21 தொகுதிகளை ஜனசேனா கட்சியும், 8 இடங்களை பாஜகவும் பெற்றுள்ளன. ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.